ஆளுக்கு வேண்டி சமைக்கிறது கொஞ்சம் போரான விஷயம்தான்ல. நான் கூட முந்தின நாள் நைட்டு நமக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னுலாம் டிசைட் பண்ணியிருந்தேங்க. அம்மா கிட்ட ரெசிபி கேட்டுட்டு செய்யலாம் அப்படின்னெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் படுத்து தூங்குனேனே. ஆனால் காலையில் ஆனப்போ 2 ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா ஊரில் இல்லை, நார்த் இந்தியா ட்ரிப்பில் எங்கேயோ குஜராத்தில் இருக்காங்க. ஃபோனில் பேசுறது பாதி கேட்கல. இன்னொன்று, யூஸ் பண்ணுற பாத்திரம் மொத்தம் கழுவி வைக்கணும். ஆக்சுவலாக எனக்கு இந்த வெசல் வாஷிங் கொஞ்சம் போரான விஷயந்தான். என் ஹஸ்பண்ட் ஊரில் இருந்தார்னா எனக்கு கொஞ்சம் பாத்திரம் கழுவி வைக்க ஹெல்ப் பண்ணுவார். தனியாக இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுகணுமே அப்படின்னு நினைக்கும் போதே ஒன் பாட் டிஷ்ஷே ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்பார் சாதம் வைக்கிறேன்னு களத்தில் இறங்கினேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ண போது தான் தெரிஞ்சுது சாம்பார் பருப்பும் இல்லை, பாதி வெஜிடபிள்ஸும் இல்லைன்னு. அப்புறம் என்ன பண்ணுறதுக்கு, இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு ரைஸையும் போட்டு ஒரு சாதம் வச்சேங்க. இதில் ஃபன் என்ன தெரியுமா, கார்னெல்லாம் போட்டிருந்தேன். ஆஃபீஸில் எல்லாருமே கேட்டிருந்தாங்க, இது என்ன மேம் ரைஸு, கார்ன் போட்ட சாம்பார் சாதமா அப்படின்னுட்டு. இது பெரிய இன்டர்நேஷ்னல் டிஷ் அப்படின்னலாம் நான் கொஞ்சம் உதார் விட்டுட்டு தான் சுற்றிட்டு இருந்தேன். என்னன்னா 2-3 நாளாக எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக்கு ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வயிறு அது ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதனாலேயே நான் ஸ்விக்கியோட நோட்டிஃபிகேஷன் வர ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அந்த நோட்டிஃபிகேஷன்னால் ஹோட்டல் சாப்பாடு கண்ணுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஏதெல்லாமோ வைத்தியம் நான் ட்ரை பண்ணேன். எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கேட்கறதுக்கான எங்கள் அம்மா ஊரில் வேற இல்லை. அவள் பேசுறது பாதி கேட்கறதும் இல்லை. கடைசியில் ஆஃபீஸில் சுந்தரி அக்காவோட கை வைத்தியம் தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு.